கடந்த 25 ஆண்டு காலமாக என்னிடம் வருகிற எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு நான் மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறேன். மருத்துவம் செய்யும் காலம் 6 மாதம் மட்டும்தான். 6 மாதம் மட்டும் மருந்து எடுத்துட்டு அது மாதிரி அறிகுறிகள் திரும்ப லைஃப்பில் இல்லாமல் நீங்கள் நீண்ட நாள் வாழ முடியும். அந்த நீண்ட நாள் வாழ்க்கைக்கு நாங்கள் உத்தரவாதம் கொடுப்போம். எங்ககிட்ட மருத்துவம் 6 மாதம் செஞ்சுக்கின பிறகு உங்கள் மூலமாக இந்த வியாதி அடுத்தவங்களுக்கு பரவுவது தடுக்கப்படும். வர்ற நோயாளர்கிட்ட நிறைய கேள்வி கேட்போம். அவங்களுடைய நாக்கு, கண், தோல் கலர், அவங்க பேசுகிற விதம், உடல் அசைவுகள், இதை எல்லாத்தையுமே பொறுத்து அவங்களுக்கு எது மாதிரிலாம் அடிஷ்னலாக நோய் இருக்குன்னு நானே கணிப்பேன். அது இல்லாமல் இப்பொழுது HIV எய்ட்ஸ் நோயை பற்றி பேச இருக்கிறேன். கடந்த 25 ஆண்டு காலமாக என்னிடம் வருகிற எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு நான் மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறேன். மருத்துவம் செய்யும் காலம் 6 மாதம் மட்டும்தான். எங்கேயோ ரேராக சில பேருக்கு 1 மாதம் 2 மாதம் கூட ஒரு 8 மாதத்துக்கு மேலே யாருக்குமே மருத்துவம் கிடையாது. நீங்கள் இந்த நோய் பாதித்ததுனால உங்களுக்கு எடை குறைவு இருந்தாலும், வயிற்றுப்போக்கு, தொடர் காய்ச்சல், பொதுவாக எய்ட்ஸ் வந்ததுன்னா அவங்களுக்கு எந்த சிம்டம்ஸ் வேணாலும் வரலாம். அவங்களுடைய இம்யூனிட்டி பவர் குறையிறதுனால, நோய் எதிர்ப்பாற்றல் குறையிறதுனால எந்த வியாதி வேணாலும் வரலாம். அது மாதிரி எந்த நோயோடு நீங்கள் வந்தாலும் அந்த அறிகுறிகள்லாம் நாங்கள் 15 நாள்லேருந்தே உங்களுக்கு குறைச்சி கொடுப்போம். அந்த அறிகுறிகள் எல்லாமே 2 மாதத்தில் உங்களுக்கு இல்லாமலே போயிடும். 6 மாதம் மட்டும் மருந்து எடுத்துட்டு அது மாதிரி அறிகுறிகள் திரும்ப லைஃப்பில் இல்லாமல் நீங்கள் நீண்ட நாள் வாழ முடியும். அந்த நீண்ட நாள் வாழ்க்கைக்கு நாங்கள் உத்தரவாதம் கொடுப்போம். 6 மாதத்துக்கு பிறகு நீங்கள் மருந்து எடுக்க தேவையில்லை. ஆனால் நாங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கணும், உணவு முறையை வச்சுக்கணும். அது மாதிரி வச்சுக்கும் பொழுது நீங்கள் லைஃப் லாங் நல்லாவே இருக்கலாம். வாழ்க்கையும் நீங்கள் இயல்பாக அதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சீங்களோ அந்த வேலையை செய்யலாம், ஏர்ன் பண்ணலாம், குடும்பத்தை நல்லா பார்த்துக்கலாம், பழையபடி சந்தோஷமாக இருக்கலாம். எங்களிடம் மருத்துவம் பார்த்த பிறகு உங்களுடைய லைஃப் பார்ட்னரோட நீங்கள் தாம்பத்தியம் வச்சிங்கன்னா கூட அவங்களுக்கு ஏற்கனவே இருந்து அவங்க எங்கிட்ட சிகிச்சை எடுத்துக்கினா அவங்களுக்கு பரவாது, உங்கள் மூலமாக திரும்ப பரவாது. அவங்களுக்கு ஏற்கனவே பாதிப்பு இருந்ததுன்னா அவங்களும் மருந்து எடுத்துக்கணும். உங்கள் 2 பேருக்குள்ளே தாம்பத்தியம் வச்சிங்கன்னா இந்த வியாதி திரும்ப அவங்களுக்கும் வராது, உங்களுக்கும் வராது. எங்ககிட்ட மருத்துவம் 6 மாதம் செஞ்சுக்கின பிறகு உங்கள் மூலமாக இந்த வியாதி அடுத்தவங்களுக்கு பரவுவது தடுக்கப்படும். மொத்தத்துக்காக அவங்களுடைய நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகரிப்பதன் மூலமாக தான் இந்த நோயை நாங்கள் குணப்படுத்துகிறோம். குணமான பிறகும் அந்த நோய் எதிர்ப்பு தன்மைன்றது அவங்க உடம்புல தொடர்ச்சியாக இருக்கும். வேறு ஏதாவது சின்ன சின்ன வியாதி இடையில் வருதுன்னா அவங்க போய் வேறு மருத்துவம் பார்த்துக்கினா கூட அதுலேயே அவங்க க்யூர் ஆகிடுவாங்க. வர்ற நோயாளர்கிட்ட நிறைய கேள்வி கேட்போம். அவங்களுடைய நாக்கு, கண், தோல் கலர், அவங்க பேசுகிற விதம், உடல் அசைவுகள், இதை எல்லாத்தையுமே பொறுத்து அவங்களுக்கு எது மாதிரிலாம் அடிஷ்னலாக நோய் இருக்குன்னு நானே கணிப்பேன். அது இல்லாமல் அவங்க வேறு நோய் இருக்கிறதுக்கான டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு வருவாங்க. அது மாதிரி வரும்பொழுது இந்த மருந்தோடு அந்த நோய்க்கும் சேர்த்து மருந்து கொடுத்து அதையும் நாங்கள் குணப்படுத்துவோம். 6 மாதம் மருந்து முடிச்சிட்ட பிறகு அதுக்கு தொடர்ச்சியாக 1 மாதம் மருந்து எடுக்க வேண்டியது இருக்கும். வேறு நோயோடு வர்றவங்களும் அந்த நோயும் சேர்த்தே நாங்கள் குணப்படுத்தி கொடுக்குறோம். இப்போது நான் பண்ணுற மலர் மருந்துன்றது சித்த மருத்துவத்தினுடைய கோட்பாடுகளை உள்ளடக்கியது தான். பேரே சித்த மருத்துவம். அதை நாம் இப்போ மறந்துட்டோம். சித்தம்னாலே மனம்னு தான் அர்த்தம். அப்போயே உடலுக்கும் மனதுக்கும் சேர்ந்து வைத்தியம் பார்த்தது தான் சித்த மருத்துவம். அதனால் இந்த சித்த மருத்துவன்றது ஒரே நேரத்தில் 2க்கும் சேர்ந்து, உடலுக்கும் மனசுக்கும் சேர்ந்து வைத்தியம் பார்த்ததுனால தான் சித்த மருத்துவம் இன்னைய வரைக்கும் மக்களால் ஏற்கப்பட்டு தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதில் நம்ம வசதியாக வைத்தியர்கள் உட்பட எல்லாருமே ஒன்று மறந்துட்டோம். இது மனசுக்கு வேலை செய்யுதுன்றதே நாம் மறந்துட்டோம். பழைய பெரியவங்க எல்லாம் மனசையும் அடிப்படையாக சேர்த்து தான் மருத்துவம் பண்ணாங்க. அதை இப்போ இருக்கிற வைத்தியர்கள் நாமளே மறந்துட்டோம். மஞ்சகர்சனாங்கனின்னு ஒன்று இருக்குது. அதை பறித்து நிழலில் சுத்தம் பார்த்து நிழலில் காய வச்சு ரொம்ப சூடேறாமல் அரைச்சிட்டு அதை 1/2 டீஸ்பூன் தேனில் கலந்து சாப்பிட்டீங்கன்னா 10 நாளில் உங்களுக்கு உடம்பு கனமாக தெரிஞ்சதுன்னா அந்த கனம் விலகிடும். மனசு பாரமாக இருந்ததுன்னா நீங்கள் மனசு பாரத்தை லேசாக உணர்வீங்க. மனத்துடைய இறுக்கமும் அதில் குறையும். உடம்பு கனமாக இருக்கிற அந்த தன்மையும் குறைஞ்சிடும். இது 10 நாளில் கண்டிப்பாக யார் வேணுனாலும் சாப்பிட்டு பார்க்கலாம், கண்டிப்பாக உணர்வீங்க. இந்த மஞ்சக்கரிசனாங்கண்ணி ஒரே நேரத்தில் மனசுக்கும் வேலை பார்க்கும், சிறுநீரகத்துக்கு வேலை பார்க்கும், மண்ணீரலுக்கு வேலை பார்க்கும், கல்லீரலுக்கு வேலை பார்க்கும். இதனால் மற்ற ராஜ உறுப்புகள்
அதுவும் நல்லா இருக்கும். மஞ்சள் கரிசனாங்கண்ணி இது ஒரு ரொம்ப சிறந்த எடுத்துக்காட்டு. வள்ளலார் அதை தான் பெருசாக பேசுவார். அவர் அதை நிறைய உண்டவர் தான். அவர் அதை பற்றி பெருசாக பேசுவார். மஞ்சள் கரிசனாங்கண்ணி யார் வேணாலும் டெஸ்ட்டுக்கு நீங்களே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த குணத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் எந்த பக்க விளைவும் கிடையாது.